ஆரம்பிக்கலாம். கிறிஸ்துவுக்குள்ளாய் அன்பாய் அழைக்கப்பட்ட என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை யாவருக்கும் பிதாவாகிய யெகோவா தேவனுடைய நாமத்தினாலும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் உங்களை மாலை பொழுதில் வாழ்த்தி இந்த வேதாகம பாடத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் தேவன் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார் சகோதரர் மூலமாய். அதாவது 2-3 வாரமாக நான் கிளாஸில் அட்டன் பண்ண முடியல, அதற்காக மன வருத்தலாம் இருக்குது. ஆனாலும் தேவன் இந்த ஒரு வாரத்தில் பேசும்படியாக தயவு செஞ்சிருக்கிறார். மாபெரும் தயவுக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். ஒரு விஷயம் கூட இன்னைக்கு என்ன பாடம்னா மேன்மையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எந்த விஷயத்தை நம்ம மேன்மை பாராட்டணும், எந்த விஷயத்தில் மேன்மை நம்ம பாராட்டக்கூடாது என்றதை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு ஆதார வசனமா எரேமியா புத்தகம் அதிகாரம் 9 வசனங்கள் 24. மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்டப்படுவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மேன்மை பாராட்டுகிறவன். நம்மெல்லாம் எதை பத்தி மேன்மை பாராட்டிருந்தோம்? முன்னாடி எல்லாம் கிறிஸ்துவை அறியாததற்கு முன்னாக நம்முடைய டேலண்ட், அப்புறமா வசதி, நம்ம கௌரவம், அது என்னென்னலாம் சொல்லலாம் இல்லையா, பெருமை, எல்லாத்தையும் நம்ம வச்சு பேசியிருந்துருக்கலாம். பேசியிருக்கிறோம், ரொம்பமா பேசியிருக்கிறோம். நான்லாம் ரொம்ப பேசியிருக்கிறேன், இப்படி அப்படியெல்லாம் இல்லைங்களா? ஆனால் வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, மேன்மை பாராட்டுகிறவர்கள் தேவனை அறிஞ்சிருக்கிற தேவனுடைய நீதியை தெரிஞ்சிட்டு இருக்கிற என்றதை பத்தி மறுபடியும் இன்னொருத்தர வாசிங்க. மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். ஆமாங்க, நம்முடைய டேலண்ட், நம்முடைய எல்லா இதையும் வச்சு நம்ம மேன்மை பாராட்டக்கூடாது. தேவன் நம்மளை மனுஷரா உருவாக்கி நம்மளை இந்த பூமிக்கு கொண்டு வந்தார் இல்லையா? அதே ஒரு பெரிய மேன்மைங்க. நம்ம எதனா ஒரு ஜீவன்களா இருந்திருக்கலாம் இல்லைங்களா? தேவன் நம்மளை அவருடைய சாயலாக, அவருடைய குமாரனுடைய சாயலாக நம்ம இந்த உலகத்திற்கு மனுஷனா கொண்டு வந்தாங்க. அதே ஒரு மேன்மைங்க. இந்த மாதிரி காரியத்தை தான் நம்ம மேன்மை பாராட்ட வேண்டியதா இருக்கிறோம் என்றதை நம்ம இந்த வசனத்தின் மூலமா நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். கலாத்தியர், நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாத இருப்பேனாக. ஆமாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை, அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார். அவர் எப்படின்னா அவருடைய மேன்மையை சொல்றார். அதாவது அவர் உலகம் தோன்றுவதற்கு முன்னே உண்டாக்கப்பட்டவர். அவருடைய எல்லாம் தோன்றுவதற்கு முன்னே அவருடைய பக்கத்துல செல்ல பிள்ளையா இருந்திருக்கிறாரு. அப்படியாப்பட்ட கிறிஸ்து நமக்கு மனுஷனா கொடுக்கப்பட்டதுனால, படிங்க வாசிங்கத. நானும் உம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். ஆமாங்க, இதை நினைச்சுதான் நம்ம மேன்மை பாராட்டணும். இந்த மேன்மையில கூட வித்தியாசங்கள் இருக்குது. அப்படியே நம்ம சொல்லிட்டே போலாம். அது ஒவ்வொன்றும் நம்ம சொல்லலாம். சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 1-9 முடிய நிதானமா வாசிக்கலாம்.
எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாய் இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருகளின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பெலன் உண்டு பண்ணினேர். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கு மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும். அதாவது எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதா இருக்கிறது. உம்முடைய நாமம் பூமி எங்கும் மேன்மைப்படுறதாக இருக்குதாங்க. இந்த மாதிரி இதை தான் நாம மேன்மையா கருதி தேவனை நம்ம மகிமைப்படுத்துவோம். மற்றவங்களுக்கு சொல்ற விஷயத்துல கூட இருக்குதுங்க. வானங்களுக்கு மேலாக வைத்து பகைஞனையும் பழிகாரரையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்கள் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். உமது விரல்களின் கிரிகைகளாகிய உம்முடைய வானங்களையும் பாருங்க, உம்முடைய விரல்களின் கிரியையில் வானங்களையும் நீ ஸ்தாபித்து சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீ விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். ஆமாங்க, அவர் எப்படியெல்லாம் உண்டாக்கினாரு, அந்த மேன்மையெல்லாம் நாம பேசணும். வீணான காரியங்களுக்கு நாம பேசக்கூடாது என்பதை இங்க தெளிவா சொல்றாரு. அப்புறம் நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினேன். தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினேன். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிச்சுட்டீங்க. இதெல்லாம் பண்ணாருங்களா? பண்ணியிருக்கிறாருங்க. நமக்கெல்லாம் பண்ணியிருக்கிறாருங்க. உம்முடைய கரத்தின் கிரியைகள் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். எல்லாமே கீழ்பட்டு இருந்ததுங்களா? கீழ்பட்டு இருந்துச்சுங்களா? அவர் எல்லாத்தையும் உண்டாக்கி இருந்தார் இல்லையா? எல்லாமே கீழ்பட்டு இருந்தீங்களா? எல்லாமே கீழ்பட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப கீழ்பட்டு இருக்குதுங்களா? இப்ப கிடையாது. இப்ப நம்ம அதை கண்டா பயப்படணும். அப்போ ஆதாமுக்கு எல்லாத்தையுமே படைச்சு உண்டாக்கி கொடுத்த பொழுது எல்லாமே பக்கத்துல இருந்துச்சுங்க. இன்னைக்கு அதை கண்டு நம்ம பயப்படுறோம். ஏன் பயப்படுறோம்? நம்ம எப்பல இருந்து அந்த பயம் ஸ்டார்ட் ஆச்சு? எப்போ தேவனுடைய வார்த்தையை மீறி ஆதாம் போகும்பொழுது இந்த இதெல்லாம் அவருக்கு வந்துச்சுங்க. நம்ம கூட அதே தாங்க. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையில நம்ம இருக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தை மாதிரி நடக்கும் பொழுது நம்மளுக்கு பயம் இருக்காது. தேவனுடைய வார்த்தைக்கு மீறி நம்ம நடக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு பயம் வரும். அதை நம்மளாம் உணர்ந்திருப்பீங்க. இதை நம்ம பார்க்கிறோம். அதாவது ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினோம். எல்லாமே அவனுடைய ஆண்டவர்ல கொடுத்தாருங்க தேவன். இதை நினைச்சு நாம தேவனை மேன்மைப்படுத்துறோமா அப்படின்றத நம்ம இங்க இந்த வசனத்தின் மூலமா நம்ம பார்க்க முடியுது. 7 கூட வாசிங்க. ஆடுபாடுகள் எல்லாவற்றையும், காட்டு மிருகங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், சமுத்திரத்து மச்சங்களையும், கடல்களின் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி. ஆமாங்க, எல்லாமே அவருடைய ஆண்டவர்ல கொடுத்தாருமா. அவ்வளோ பெரிய தேவனை நாம மேன்மைப்படுத்துறோமா? நம்ம பேசுறவங்கள்ட்ட தேவனை பற்றி நம்ம ஷேர் பண்ணிக்கிறோமா? கிறிஸ்துவை பற்றி நம்ம ஷேர் பண்ணிக்கிறோமா என்றதை நம்ம இந்த நேரத்தில் உணரக்கூடியவர்களா இருக்கிறோம். நம்ம இருக்கிறோம். அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். 9, எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது. இதை நாம உணர்ந்திருக்கிறோம். பூமி எங்கும் எவ்வளவா மேன்மை உள்ளதா இருக்கிறது என்பதை நம்ம பார்க்க முடியும். ஆனா உலகத்தார் இதை வச்சு சொல்ல முடியாது. உலகத்தாருக்கெல்லாம் இது மேன்மை உள்ளது என்பதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. அதுதான் இங்க தெளிவா சொல்றதை நம்ம இங்க பார்க்கிறோம். அப்புறமா பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் நம்ம கேட்டு வாசிக்கலாம். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இது பவுல் எழுதுறாங்க. பவுல்
பிலிப்பியன்ஸுக்கு எழுதுறாருன்றதை நம்ம இங்க பார்க்கிறோம். இப்ப நம்ம நஷ்டம் என்று நம்ம கருதுறோமா நமக்கு வர்றத? அதாவது தேவனுடைய காரியங்களுக்கு விட்டுட்டு, அதாவது நம்முடைய காரியத்துக்கு மேன்மையா கருதி அதை நம்ம இழக்கிறவர்களா இருக்கிறோம். அதை நம்ம நஷ்டம் என்று கருதுறோமா? இன்னைக்கு நம்ம வந்து நம்மளாம் வேதாகமானவர்கள், நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அதாவது நம்ம கருதுறோமா? அவர் நஷ்டம் என்று கருதுற சொல்றாரு. அந்த அளவுக்கு நாம இவ்வளவு நாளா தேவனுடைய வசனத்தை கேட்டு தேவனுடைய மாணவர்கள் என்று நம்ம ஃபாலோ பண்ணி இருக்கிறோம். நம்ம எப்படி இருக்கிறோம்? நஷ்டம் என்று கருதுறோமா என்றதை நம்ம இந்த நேரத்துல இதெல்லாம் நம்ம கேட்ட வசனங்கள் தான். அது மாத்திரமல்ல, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்றார். அதாவது நம்ம வேலை, நம்முடைய ஃபேமிலி, இதெல்லாம் அடுத்ததுதான் ஆண்டுடைய வார்த்தையோ ஆண்டுடைய காரியங்களோ நம்ம பார்க்கறோங்களா? இன்னும் நம்ம இருந்து கொண்டுதான் இருக்கிறோம். இது வேற அது வேற அப்படின்ற பாகுபாடு பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். நம்ம எந்த காரியத்துல மேன்மை பண்ணா இப்படி பவுலை போல நம்மளும் சொல்றவங்களா இருக்குன்றதுதான் பார்க்கிறோம். அதுல 5, 6 கூட நம்ம வாசிக்கலாம். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசுத்தம். இப்ப எப்படி அவர் வந்து அவருடைய தலைமுறையை பத்தியே சொல்றாருங்க, அவருடைய பாரம்பரியம், அதாவது அவர் பரம்பரை பத்தியே சொல்றாருங்க. இன்னைக்கு நாம கூட சொல்ல முடியும். நாளைக்கு வேற யாருன்னா பேசும்போது, எங்களுக்கு என்ன சத்தியம் சொல்றீங்க, எங்களுக்கும் பைபிள் தெரியும், நாங்களும் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறோம், நாங்களும் தேவன் சொல்றதை கீழ்படுகிறோம் அப்படின்றது நம்ம கூட சில பேர்த்து சொல்லுவோம். ஆனா முக்கியமான காரியங்கள்ல நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்றத பத்தி பவுல் என்ன சொல்றாரோ அதே தான் நம்மளுக்கு கூட அப்ளை பண்றதா இங்க இருக்கிறது. அப்புறமா 6 கூட படிங்க. பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். ஆமாங்க, நாங்க கூட கரெக்டா நாங்க நடக்கிறோம். எங்க மேல நாங்க பைபிள் என்ன சொல்லுதோ அதை நாங்க ஃபாலோ பண்றோம். உதாரணத்துக்கு நாங்க வாரம் ஆண்டவருடைய திருவிருந்துல பங்கு பெறுகிறோம், நாங்க என்ன பர்ஃபெக்டா இருக்கிறோம் அப்படின்றத நம்ம பெருமையா பேசிக்கலாம். அதெல்லாம் நம்முடைய நடைமுறையில் வாழ்க்கையில எப்படி இருக்கிறதுன்றத நம்ம கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டியதா இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஆகிலும் 7 ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்து இயேசுவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். ஆமாங்க, இதெல்லாம் நமக்கு லாபமா இருந்தாலும் ஆனா கிறிஸ்து இயேசுவுக்காக நம்ம நஷ்டமா என்றோமா என்பதை நம்ம வந்து இந்த நேரத்துல யோசனை பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கிறோம் என்பதை நம்ம பார்க்க முடியுங்க. இன்னைக்கு நம்ம ஓகே, அதுதான் அடுத்தது ரோமர் 13ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் ஒரு நிமிஷம், எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவுள். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டு இருக்கிறது. ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியாயத்திற்கு எதிர்த்து நிற்கிறார். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினியை வருவித்துக் கொள்கிறார்கள் அப்படின்றத நம்ம இங்க பார்க்கறோம்னா, அதாவது எல்லா கற்பனைகளும், அதாவது எல்லா ரூல்ஸும் வந்து தேவனால தாங்க உண்டாயிருக்கிறது. தேவன் வந்து நமக்கு வந்து இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க மூலியமா ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அதுக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்றத நம்ம இங்க பார்க்க முடியுங்க. இதுல வந்து பொது மொழிபெயர்ப்புல என்ன சொல்லுதுன்னா, அதே வசனம், அப்படியானால் மற்றவர்களை விட யூதர்கள் சிறப்பு என்ன, விருத்தச்சேதனம் அவர்களுக்கு பயன் என்ன அப்படின்றது சொல்லுங்க. அதாவது அப்படியானால் மற்றவர்களை விட யூதர்கள்
சிறப்பு என்ன? விருத்த சேதனத்தால் அவர்களுக்கு பயன் என்ன? எல்லா வகையிலும் அவர்கள் பெரும் பயன் பெற்றவர்கள். கடவுளின் வாக்குகள் அவர்களிடமே ஒப்படைக்கப்பட்டன. இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, அந்த காலகட்டத்தில் யூதர்களுக்காகவே அவர் வந்தாரு. அதாவது அவர் யூதர்களுக்காக வந்தாருன்றதை நம்ம பார்க்குறோம். அவங்க நிறைய நன்மைகளை கூட அவர்கிட்ட பெற்றிருக்கிறாங்க. இதே போலதான் நம்ம இந்த காலகட்டத்தில் கூட நிறைய நன்மைகளை நாம் இன்னைக்கு பெற்று இருக்கிறோம். இதனால் நம்மளால உணர முடியும், மற்றவங்க உணர முடியாது. இதை தான் அங்கே பவுல் எழுதுறதை நம்ம இங்கே பார்க்குறோம். இது நமக்கு அப்படியே பொருந்துங்க. எல்லா வகையிலும் அவர்கள் பெரும் பயன் பெற்றவர்கள். கடவுளின் வாக்குகள் அவர்களிடமே ஒப்படைக்கப்பட்டன. இன்னைக்கு கூட தேவனுடைய பிராமிஸ் எல்லாமே நமக்கிட்ட தாங்க ஒப்படைக்கப்பட்டிருக்குது. நமக்கு தாங்க அது பொருந்தும் என்பதை நாம் உணரக்கூடியவர்களா இருக்கிறோம் என்பதை நம்ம பார்க்கணும், உணர்ந்து பார்க்கணும் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு பார்த்தா நம்ம எல்லாரோடும் தேவனுக்கும் பெரிய ஜனங்களா இருக்கும். அதாவது தேவனுடைய பார்வையில நம்ம தான் உகந்த ஜனங்களா இருக்கிறோம் என்பதை நாம இங்க பார்க்க முடிகிறது. அடுத்ததா 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகப்பட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆமாம், மகா மேன்மையான இச்சையினாலும் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இப்படியாப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்று நாம் எப்படி இருக்கிறோம்? வீண் கடைகளுக்கு மேன்மை பாராட்டிக்கினேன். அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, தீய நடத்தல். அதாவது நம்ம தேவனை அறிஞ்சு கூட இன்னும் சில தேவனுக்கு பிடிக்காத காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அது நம்மகிட்ட இருக்குதுங்க. அதை விட்டு நம்ம விலகி இருக்கணும். அதாவது என்னன்னா, அது நல்லா தெளிவாக சொல்லுதுவா. அதே பொது மொழிபெயர்ப்பில் தீய நடத்தால் சீரழிந்துள்ள உலகை விட்டு விலகி ஓடி இறைத்தன்மையில் பங்கு பெறுவீர்கள், பங்கு பெறுவார்கள். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து பார்க்கிறோம். அதாவது தீய நாட்டத்தால் சீரழிந்துள்ள உலகை விட்டு விலகி ஓடணுமா, இறைத்தன்மையில் பங்கு பெறுவார்கள் அப்படின்றத அங்க நம்ம இங்க பார்க்கறதா இருக்குது. பேதுரு 1 பேதுரு 5:6 கூட நம்ம வாசிக்கலாம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஆமாங்க, ஏற்ற நேரத்தில் ஏற்ற வேலையில அந்தபடி. ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். எப்பங்க நம்மளை உயர்த்துவார்? எப்பமா உயர்த்துவார்? அப்போ உயர்த்துவாருங்களா? அவருடைய கைக்குள் அடங்கி இருக்கும் போது உயர்த்துறாரு அப்படின்னு சொல்லுங்க. அதாவது ஆகையால் ஏற்ற காலத்துல தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு, ஏற்ற காலத்துல நம்மளை உயர்த்த போறாரு. அது எந்த காலமா இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய வருகைன்னு சொல்லலாம். அப்புறம் அவர் நம்மளை எப்படியெல்லாம் வைக்க போறாரு பிற்காலத்துல, அவர் வந்த பிற்பாடு, அது வரைக்கும் நம்ம கரங்களுக்குள்ள அடங்கி இருக்கணும். நம்ம அடங்கி இருக்கணுமா? ஒவ்வொருவருக்கும் அவங்க மனசாட்சி தான் தெரியும் நம்ம அடங்கி இருக்கிறோமா என்பதை நம்ம இந்த நேரத்துல யோசனை பண்ணுவோம். அடங்கி இருக்கணுமா? பேசுற நானே அடங்கி இருக்கணும் சில நேரத்துல. ஆனா நம்ம அடங்கி இருக்கணும் அப்படின்னுட்டு நம்முடைய மேன்மை, என்னுடைய சொந்த மேன்மையை பேசுறது, ஏதோ 4 சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டு அது சரியான விதத்துல பயன்படுத்தாத மாதிரி பயன்படுத்துறது, அதை வேற மாதிரி பேசுறது. அதனால இதெல்லாம் நம்ம
தேவனுக்குள்ள நம்ம அதாவது நம்மளை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள, அவருடைய கை பலத்த கைக்குள்ள நம்ம அடங்கி இருக்கணும் அப்படின்றத நம்ம இங்க பார்க்க முடியுது. அடுத்ததா பிலிப்பியர் 2:3 கூட நம்ம வாசிக்கலாம். ஒன்றையினாலாவது வீண் பெருமையினால் செய்யாமல் ஒன்றையின் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவுள்கள். ஆமாங்க, நம்ம என்றமா ஒருத்தர் அதாவது வீண் பெருமையிலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மைகளாக எண்ண கடவுள். விதத்தானே விடுங்க, அவர் ஒன்றும் இல்லைங்க அப்படின்ற மாதிரி. இதுல பொதுமை நல்லா தெளிவா சொல்லுதுங்க. கட்சி மனப்பான்மைக்கு வீண் பெருமைக்கு இடம் தர வேண்டாம், மனத்தாழ்மையோடு மற்றவர்களை உங்களிலும் உயர்ந்தவராக கருதுங்கள் அப்படின்னு சொல்லுங்க. மற்றவர்களை உங்களிலும் அதாவது உயர்ந்தவர்களாக கருதுங்கள். நாம் இன்றைக்கு எப்படிங்க கருதும்? சபையில பிரதர்ஸ் நம்ம எப்படி பேசணும்? இந்த பிதரா இப்படித்தான், அந்த பிதர்னா அந்த பிதர் அப்படித்தான் பேசுறோம் இல்லைங்களா? நம்மகிட்ட கூட வேறுபாடுகள் இருக்குது, அதை நம்ம சரிப்படுத்திக்கிறதா இருக்குது, உணர்ந்து பார்க்க வேண்டும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 25-26. நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்க கடவுள். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் போராமை கொள்ளாமலும் இருக்க கடவுளும். ஆமாங்க, நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடப்போம். நம்ம யாரால அங்க பிழைச்சிருக்கிறோம்? அதான் தேவன், ஆவி. ஓகே, எல்லாம் தான். நம்ம ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்க கடவுள். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோமா தேவனால தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்ட்டு? இல்லை. நாமளும் சில நேரத்தில் உலகத்தார் மாதிரி யோசனை பண்ணுறோம். நான் சம்பாதிக்கிறேன், என்னுடைய உழைப்பு அப்படின்ற மாதிரி சில நேரத்தில் ஆயிடும். நம்ம கூட நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குன்னு தெரியுமா, எனக்கு யார் உதவுறாங்க தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறேன் சில நேரத்தில், இல்லைங்களா? வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும், வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவுள். நாம் அப்படி இருக்கிறோமா? நம்ம இருக்கிறோமா என்றதை நம்ம பார்க்கணும். இப்போ அதாவது நம்ம சபையில கூட சில பிரதர்ஸ் ரொம்ப நம்ம கேர் எடுத்து கேட்குற மாதிரி கேட்போம், நம்மளே கேட்குறோம், நம்ம இல்லை. ஆனால் அவங்களுக்கு ஒரு கோபம் மூட்டுற மாதிரி இருக்குங்க. நம்ம நல்லா தான் கேட்குறோம், ஏன் அப்படின்ற அது அவங்களுக்கு கோபம். நம்மளை பார்த்து மறையிற சகோதரர்கள் கூட இருக்கிறாங்க, ஐயோ விட்டு போட முடியாது அப்படின்ற மாதிரி கூட இருக்கிறாங்க. அது நம்ம எரிச்சல் மூட்டுறோம், அவங்களுக்கு எரிச்சல் மூட்டுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது, இல்லைங்களா? இதை நம்ம இங்கே பார்க்குறோம். அதை நம்ம அந்த சகோதரருக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கணும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். யோவான் 19ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்க எப்படி அவர் மனுஷகுமாரனா பாடுகள் பட்ட போது அவர் எப்படி இருந்தார் என்பதை இங்க தெளிவா சொல்லுங்க. வாசிங்க. இயேசு முள்முடியும் சிவப்பங்கியும் தரித்தவராய் வெளியே வந்தார். அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இதோ இந்த மனுஷன் என்றான். அதான் எவ்வளவு இதோ சொல்றாருன்னா, அவர் அடிச்சு எல்லாம் கொண்டு வராங்க, இதோ இந்த மனுஷன் அப்படின்றாங்க. மனுஷன்னா இப்படிதான் அப்படி இருக்கணும் அப்படின்றத அவர் உணர்ந்திருப்பாரு நினைக்கிறேன். மனுஷனா இப்படித்தாப்பா மனுஷன் அப்படின்ற மாதிரி இருந்ததை உணர்ந்திருப்பாரு. அதே பொதுமைப்பு சொல்லுது, இயேசு முள்முடியும் செந்நிற மேலாடையும் அணிந்தவராய் வெளியே வந்தார். பிலாத்து அவர்களிடம், இதோ மனிதன் என்றார். இதோ மனிதன் என்றார். பாருங்க, மனுஷன், இதோ இந்த மனுஷனை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். எவ்வளவு அர்த்தங்கள் இருக்குது. இதோ இந்த மனிதன் அப்படின்றார். இன்னைக்கு நம்மள பார்த்து இவர் அல்லவா பிரதரு அப்படின்ட்டு சொல்ற நம்ம பேர் எடுக்கிறோமா? நம்ம சபையிலே இருக்கிறது இல்லை. நம்ம அசல் வெளியே எங்க நம்ம எடுக்க போறோம்?
என்றதை நம்ம உணர்றோம். இந்த விதத்தை பேசினா ஒரு ஒரு சமாதானமா இருக்குது, இந்த விதத்தை பேசும்போது ஒரு சந்தோஷமா இருக்குது, ஏதோ ஒரு மனதுக்கு ஒரு அமைதலா இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளை கண்டு சில சகோதரர்கள் சொல்றாங்களா அப்படின்றது நம்ம இந்த நேரத்தில் யோசனை பண்றோம். ஆனா அங்க பிளாத் அந்த காலத்துல யோசனை பண்ணிருக்காரு. இதோ மனிதன், அவரை கேட்கிறாங்க, நீ தேவனுடைய குமாரனா அப்படின்னு கேட்கிறாங்க. ராஜாவா அப்படின்றாங்க. ஆமான்றார். இல்லாத பொல்லதெல்லாம் மேல சொல்றாங்களே அப்படின்றார். சைலண்டா இருக்கிறாருங்க. நம்மள அந்த மாதிரி வரும்பொழுது நம்ம எப்படி இருப்போம்? அவர் நமக்கு ஒரு முன்மாதிரியை வைத்து போனார் சொன்னார். என்னுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடங்கன்னு சொன்னார் இல்லைங்களா? அந்த மனுஷன், அதாவது மனுஷகுமாரன் மனுஷனா வந்து எப்படி மனுஷன் இப்படிதான் நடக்கணும் என்பதை அவர் வந்து தெல்ல தெளிவாக வாழ்ந்து காட்டி சென்றார். இதை நம்ம பார்த்து நம்முடைய வாழ்க்கையிலும் பின்பற்றுவதா இருக்கணும் என்பதை தான் நம்ம இங்க பார்க்கிறோம். இந்த சத்தியத்தை தெரிந்து கொண்ட நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தா இப்படிதான் இருக்கணும் அப்படின்றது ஜீசஸ் நமக்கு ஒரு உதாரணமா இருக்கிற என்பதை நம்ம பார்க்க முடியுது. அதை 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20-21. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தில் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாயிருக்கும். ஆமா, அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். ஆமா, என்னன்னா கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள். யாருங்க தப்பினவர்கள்? நம்ம தப்பினவர்கள் தானே. தப்பி இருக்கிறோமா? தப்பி எப்படியோ வந்திருக்கிறோங்க. ஆனா அவர்களில் அதான் வந்தவங்க தப்பினவர்கள் மறுபடியும் அவர்களில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவருடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதா இருக்கு அப்படின்றார். இதுனா உங்களுக்கு புரிஞ்சிச்சிங்களா? நம்ம வந்துட்டோம், ஒரு வாட்டி வந்துட்டோம் நம்ம கிறிஸ்துக்குள்ள. வந்துட்ட பிற்பாடு மறுபடியும் நம்ம உலகத்தை திரும்பி பார்த்து பழைய நம்ம வாழற வாழ்க்கையை நினைச்சு பார்த்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்ட்டு நம்ம பின்னாடி மறுபடியும் போகும்பொழுது நம்முடைய நிலைமை வந்து இன்னும் ரொம்ப மோசமா இருக்கும் அப்படின்றது நமக்கு வசனம் சொல்லுது. அடுத்த வசனம், அதை நீங்க அதை விடவே நீங்க அதை அறியாமல் இருந்துட்டாலுமே அது பெரிய விஷயமா நல்லதா இருந்திருக்கும் அப்படின்றது சொல்லுது. இப்போ இதை நம்ம பார்க்கும்போது நம்ம அடிக்கடி உலகத்துல போயிட்டு வரமே, தேவனுக்குள்ள இருக்கிறோம், கேப்ல இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடர்ன்ற மாதிரி கேப்ல போயிட்டு வந்துடுறோம் நம்ம. அப்ப நாம எந்த கேட்டகரியில இருக்கிறோம்ன்றதை நம்ம யோசனை பண்ணோம். அதுக்கு அடுத்த வசனம் நம்ம வாசித்து பார்த்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். வாசிங்க. நாய் தன் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. ஆமா, இது வந்து சம்பவித்ததுன்னா சம்பவிக்கும், நமக்கு கூட சம்பவிக்கும். அப்ப நம்ம எங்க இருக்கிறோம், நம்ம எப்படி நம்மளை பயன்படுத்தி நம்முடைய தேவனுடைய காரியத்துக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறோமா, இல்லை உலக காரியங்களுக்கும், இல்லை அவங்க தேவன் அறியாதவங்களை கூட நம்ம பழகின்னு சில நேரத்தில் அவங்கள போல நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோமா என்பதை நம்ம பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் உகந்த வாழ்க்கை தினமும் நம்ம வாழறோமா என்பதை நம்ம தினமும் சோதிச்சறியணும். அப்படி இல்லைன்னா நம்ம இங்கே சொன்ன மாதிரி வசனத்துக்கு நம்ம ஆளாகும் என்பதை நம்ம இங்கே பார்க்க முடிகிறது என்பதை நம்ம இங்கே பார்க்கலாம். அதுக்கு தான் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுது. யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஆமாங்க, தாழ்மை இருக்குதா நம்மள்கிட்ட? சர்ச்சையில் மட்டும்தான் எனக்கு தாழ்மை இருக்குதுண்ணா. வெளியே வந்தா பொறி பறக்குது.
வேலை மேலாம் ரொம்ப இதாகுது. ஆனால் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்றது எனக்கு தெரியல, அது உங்களை தான் தெரிஞ்சு நான் கேட்டுக்கணும் இல்லைங்களா? தாழ்மைப்படணுங்க. தாழ்மையெல்லாம் வெறும் சர்ச்சில் மட்டும்தான் கிடையாதுங்க, வெளியே இருந்தாலும் நான் அவர் தான் அப்படின்ற மாதிரி தெரியணுங்க. நம்மகிட்ட கூட அது 2 குணங்கள் இருக்குதுங்க. அதை நம்ம இவ்வளோ வருஷமாக நம்ம சத்தியம் கேட்குறோம், நம்மிடத்துலேருந்து எடுத்துக்கொள்ளணும். அதுதான் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்போது அவர் உங்களை உயர்த்துவார். நம்ம தாழ்மைப்படலாம், நம்ம உயர்த்த மாட்டாங்க. நம்மளை உயர்த்துதுன்னா பெரிய பணக்கார உயர்த்தது இல்லை, பணக்கார செல்வத்தில் உயர்த்தது இல்லை. அவருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து அவர் பிள்ளைங்களா வாழ்க்கையில உயர்த்த மாட்டார், அங்கேயே ஸ்டாப் பண்ணிடுவார். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படுமா, அந்த மாதிரி புரியுவாருங்க. நமக்கு இந்த பீஸ் கேரியர் புரியுவாருங்க. நம்ம உஷாரா இருக்கணும், தாழ்மைப்படணும். இதை நமக்கு பார்க்க முடியுது. 11 கூட நம்ம வாசிக்கலாம். சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். போதுமா? இதுதான். அதான், ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். நம்மளை பத்தியே மேன்மையா பேசிட்டு இருக்கோம், ஒரு விதத்தை நல்லா மட்டம் தட்டுவோம். இன்னும் நமக்குள்ள இருக்குதுங்க அந்த மாதிரி, இந்த வித சார்ந்தவர்கள் அந்த வித சார்ந்தவர்கள் என்று இன்னும் நம்மகிட்ட மேட்டிமை இருக்குது, மேன்மை இருக்குதுங்க. இவருனா இவருனா நமக்கு நல்லா பழக்கம், நல்லா இது அப்படின்ற மாதிரியும், மற்ற விதசுங்க நம்ம ஒரு மாதிரி நினைக்கிற மாதிரியும் நம்மகிட்ட இருக்குதுங்க. அதான், ஒருவருக்கு ஒருவர் விரோதமா அப்படி நீங்க பேசுனீங்கன்னா நியாய பிரமாணத்திற்கே விரோதமா பேசுறதா சொல்லுதுங்க. அதுக்கு கோட் பண்றாங்க, அதுக்கு ஈக்குவல் பண்றாங்க. சகோதரர் ஒருவருக்கு ஒருவர் அதான் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான் என்பதை நம்ம இங்க தெளிவா பார்க்கணும். அது நம்ம சபையில கிடையாது, அவ்வளவா கிடையாது, ஒரு சில இடங்கள்ல இருக்குதுன்றதை நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் என்பதை நம்ம பார்க்க முடியுது. அது இருந்தால் நம்ம சரிப்படுத்திக்கணும் என்பதை நம்ம இங்க பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கணுமோ, அவரு மனுஷனா வந்தாரு, அவரே தான் நம்ம பிடிச்சிக்கணுமா. அவரை விட்டா நமக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருமே இல்லைங்க. அவர் எப்படி இருந்துட்டு போனாரோ அதுதான் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்கணும். 15ஆம் அதிகாரம், மார்க் 15ஆம் அதிகாரம் 2-3 வாசிக்கலாம். பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். ஆமாங்க. அதற்கு அவர், நீ சொல்லுகிறபடிதான் என்றார். ஆமாங்க. பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டார். அதற்கு அவர், நீ சொல்கிறபடிதான் என்றார். அவர் யூதருடைய ராஜாவா? நீங்களாம் கிறிஸ்டினா? ஆமா, நாங்க கிறிஸ்டின். ஒன்னும் இல்லைங்க, நம்மளெல்லாம் கூட்டு போயிட்டு ஒரு கேஸ் ரூம்ல போட்டு இது ஓப்பன் பண்ணி விட்டு உங்களெல்லாம் ஃபயர் பண்ண போறேன், நீங்களாம் கிறிஸ்துக்குள்ள கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? ஆமா சொல்லுவோமா? அது உங்க மனம் அறியும். ஓகேங்களா? அவர் கேட்கிறாருங்க, நீ நான் கேட்கிறாரு பிளாத், அவரு நீ யூதருடைய ராஜாவான்னு கேட்கிறாரு. அவர் யூதருடைய ராஜாவா? ஆமான்றாருங்க. கேட்டார். பிரதான ஆசாரியர்கள் அவர் மேல் அநேக குற்றங்களை சாட்டினார்கள், அவரோ மாறுத்திரம் ஒன்றும் சொல்லவில்லைங்க. நம்மள கூட கொண்டு போயிட்டு இந்த மாதிரி முன்னிலையில் நிறுத்தி கேட்கும்போது நம்முடைய பதில் எப்படி இருப்போம்? நம்ம அந்த இடத்துல தான் நம்ம எப்படி பேசியிருப்போம், நம்முடைய மேன்மையை எப்படி பேசியிருப்போம், நம்முடைய மேட்டிமை எப்படி பேசியிருப்போம். ஆனால் அவர் அந்த இடத்துல கேட்டதுக்கு பதில் சொன்னாலும் அப்புறமா மௌனம் ஆகிட்டாருங்க. ஏன்னா அதன் வழியாக கூட அவருக்கு ஒரு ரிலீஸ் கிடைக்கலான்றதுல அவர் பேச போலங்க ஜாஸ்தி. நாம் கூட சில நேரத்தில் பேசணும், சில நேரத்தில் பேசாமல் இருக்கணும். அதுதான் நமக்கு மேன்மையானதாக இருக்குது என்பதை நம்ம ஒவ்வொருவரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டியதாக இருக்குதுங்க என்பதை நம்ம இங்கே பார்க்க முடியுது. அப்புறமா வாசித்துருங்க 3. பிரதான ஆசாரியர்கள் அவர் மேல் அநேக குற்றங்களை சாட்டினார்கள், அவரோ மறு உத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை. ஆமாங்க, மறு உத்தரம் ஒண்ணுமே சொல்ல, மறுபடியும் மத்து பேசவே இல்லைங்க. அப்புறம் 4. அப்பொழுது
பின்பு பிலாத்து மறுபடியும் அவரை நோக்கி, இதோ இவர்கள் உன்மேல் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, அதற்கு நீ உத்தரவு ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்று கேட்டான். அதுக்கு இயேசுவோ அப்பொழுதும் உத்தரவு ஒன்றும் சொல்லவில்லை. அதனால் பிலாத்து ஆச்சரியப்பட்டான். ஆமாங்க, ஆச்சரியப்பட்டாராங்க. பிலாத்துவே ஆச்சரியப்பட்டு போயிருக்காருங்க. இன்னைக்கு நம்மளை கண்டு யாருங்க ஆச்சரியப்படுறாங்க? ஆச்சரியப்படுறோமா? நான் சில பேரை பார்த்து நான் ஆச்சரியப்படுறதுக்கு பரவாயில்ல, நம்ம சபையில் நம்ம விதர்சனம் இப்படி இருக்கிறாங்களா அப்படின்ட்டு சில பேர் விதர்சனம் இருக்கிறாங்க. ஆச்சரியப்படும்படியா நான் உணர்ந்துருக்கிறேன் சில விதர்சனம் நம்ம சபையில். அது சொல்ல வேணும் இல்லைங்களா? ஆனால் நம்ம கூட இதே தாங்க கற்றுக்கணும், இந்த மேன்மை தாங்க கற்றுக்கணும். அவர் எப்படி தாழ்மையாக பேசல, எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பேசினாரு, என்ன கேட்டாலும் அதுக்கு பதில் சொன்னார். சில நேரம் பேசாதவே இருந்தார். அதை பார்த்து அவர் பிலாத்து ஆச்சரியப்பட்டார். நம்முடைய நடத்தை கூட பிறர் ஆச்சரியப்படத்தக்கதாக இருக்கிறதா என்பதை நாம் அந்த நேரத்தில் யோசிக்கிறவங்களா இருக்கணும் என்பதை பற்றி நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக பார்க்க போனால் அப்போஸ்தலர் நடபடிகள், அப்போலோ பற்றி பார்க்கலாம். அப்போலோ அதாவது அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரம் 24-25. அப்பொழுது அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவனும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்போலோ என்னும் பெயர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான். அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாய் இருந்து ஆவியில் அனல் உள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். ஆமாங்க, இதாங்க இப்போ அப்போலோன்றவரை அங்க வராரு. அவர் சேர்ந்துக்கிறாரு. அவர் எப்படி தெரிஞ்சுக்கப்பட்டாரா? ஞானஸ்நானம், அதாவது யோவான் ஞானஸ்நானம் கொடுத்தாரு இல்லையா, அது வரைக்கும் தான் தெரிஞ்சுக்கிட்டாரா. அவர் ஃபுல் சத்தியெல்லாம் தெரியாதுங்க. அவரு என்னன்னா அவ்வளோ என்ன சொல்லலாம், அவ்வளோ ஆர்வமா இருந்திருக்காரு. அவர் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாய் இருந்து ஆவியில் அனலுள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவர்களை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தார். இன்னைக்கு நம்ம எப்படிங்க வந்தோம்? நம்ம எப்படியே இருந்தோம், சத்தியத்துக்குள்ள வந்தோம், யாரோ சகோதரர் மூலயமா வந்தோம், ஒருத்தர் ஒரு சகோதரர் மூலயமா வந்தோம். இன்னைக்கு நம்ம ஆவியில அனலா இருக்கிறோமா? ஆரம்பத்தில் அனலா இருந்தோங்க நம்மலாம். எனக்கு தெரிஞ்சு நான் அனலா இருந்துக்கிறேன். அதே அனல் இனி வரைக்கும் இருக்குதுங்களா? அவர் அனலா இருந்து அவங்க கூட போதகம் பண்ணி இருந்திருக்காருங்க. யார் கூட? கீழே வருதுங்க, அக்கில்லா பிஸ்கில்லா கூட அவங்க கூட இருக்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். அது கீழே நம்ம வாசித்து அப்படியே தெரியுது இன்னைக்கு. ஆமாம், அதுதான் போதும். அதான் அவன் ஜபாலயத்தில் தைரியமாய் பேச தொடங்கின போது அக்கில்லாவும் பிஸ்கில்லாவும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். இன்னைக்கு நம்ம கூட ஒரு மூல உபதேசங்களை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. நம்ம எங்க தொடங்குச்சோ முடியுது, எங்க முடியுது, வேதம் எங்க முடியுதுன்றது வரைக்கும் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? நாம அதை தெரிஞ்சு மேன்மை பாராட்டிக்கின்னு பிறருக்கு சொல்றவங்களா இருக்கிறோமா? நமக்கு போதும் இந்த சத்தியம், நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு நம்ம குடும்பம் தெரிஞ்சுக்கினா போதும் அப்படின்ற அந்த குறுகிய வட்டத்துக்குள்ளே இருக்கிறோமான்றதை கூட நம்ம இங்கே பார்க்க வேண்டியங்களா. அவர் பாருங்க, கொஞ்சம் தான் அந்த ஞானஸ்தானத்தை பற்றி தான் தெரிஞ்சுன்னு இருக்காரு. ஆனால் அவர் கூட தெரிஞ்சுக்கிட்டு அவ்வளோவா அவர் கூட ஊழியர் செஞ்சாரு அப்படின்றத பற்றி நம்ம இங்கே பார்க்க வேண்டியதெல்லாம் இருக்கிறோம். நமக்கு கூட இதை அப்ளை ஆகுங்க. நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், இவ்வளோ சத்தியத்தை தெரிஞ்ச நம்ம எப்படி இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நாம் இந்த நேரத்தில் நினைத்து பார்க்கவங்களா இருக்கிறோம். எபிரேயர் 1:4 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். இவர் தேவதூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்தரித்துக் கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மை உள்ளவரானார். ஆமாங்க, யாருப்பா?
ஆமா, ஜீசஸ் பத்தி சொல்றாங்க. நாம அதே இடத்துக்கு நம்ம போக பாருங்களா? போவோமா? ஆமா, நம்ம போவோம்னு சொல்ல மாட்டேங்க யாருமே. போவோம்னு சொல்லுங்க அப்ப தைரியமா. எங்க நம்ம வாழ்க்கையில நடக்கிறத பார்த்தா எங்க போவோமான்ற மாதிரி ஆயிட்டுக்குது இல்ல? உண்மைங்க, அந்த மாதிரி ஆயிருங்க. நம்ம ஆயிருக்கு. ஆனால அவர் வந்து பரிதபிக்க கூடாத ஆசாரியாராயிராமல் நமக்காக பெருமூச்சு விட்டு வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார் நமக்கு வசனம் சொல்லுது இல்லையா? அதனால அவர் தேவதூதரை பார்க்கணும் எவ்வளவு விசேஷத்த நாமத்தை சுதந்திரித்து கொண்டாருங்க. அவரு தேவதூர் உண்டாக்கணுன்னே அவரை உண்டாக்குனதுனால அவருக்குன்னு ஒரு மகிமை இருந்ததுங்க. அந்த மகிமையான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனுஷனா வரும்போது தேவதூதரும் சற்று சிறியவனாக வந்தார் என்றதை நம்ம பார்க்க முடியும். தேவதூதரும் சற்று சிறியவனாக வந்தார். அந்த தேவதூதர்களை தவறு செய்யும் போது தவறு செஞ்சவங்களை வந்து அந்தகாரில கட்டி வச்சிருக்காருன்றதை நம்ம பார்க்குறோம். அவங்கள கேட்க போறது அவர் தான். நம்ம கூட அவங்களுக்கு கேட்க போறோம். இது வந்து எப்படி சொல்றதுன்னா, தேவதூதரை பார்க்க சற்று விசேஷத்த நாமத்தை தரித்து கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மை உள்ளவரானார். மேன்மை உள்ளவரானார் மனுஷனா வந்து அவ்வளோத்தையும் கரெக்டா கடைபிடிச்சு ஒன்றும் மிஸ் ஆகாத செஞ்சதுனால அவர் இன்னும் மேன்மை உள்ளவரா ஆனார் என்பதை நம்ம இங்க பார்க்க முடியுது. நம்ம குடும்பம் நம்மளுக்கும் அதுக்கு தான் அழைச்சிருக்கிறார். நம்ம பாவத்தில் இருந்தோம், எப்படியோ வாழ்ந்தோம், போனோம், வந்தோம். ஆனாலும் அழைத்த நம் தேவன் கிறிஸ்து எப்படி மேன்மை உள்ளவரா ஆனாரோ அவரை சார்ந்து அவரை போலவே நம்மையும் மாற்றுவதற்காக தான் இன்னைக்கு தேவன் நமக்கு இந்த மாதிரி சத்தியங்களை கொடுத்து நீங்களும் வரணும் அப்படின்றத நம்ம கொடுத்து தேவதூதர்களே நம்ம வந்து நியாயம் விசாரிக்கிறவங்களாக அவர் ஈக்குவலுக்கு, அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஈக்குவலுக்கு நம்மளை அழைச்சிருக்கிற மேன்மையை நம்ம இன்னைக்கு மறந்துக்கூடாது என்றதை நமக்கு இங்கே நிறைவேற்றுதா என்பதை நம்ம பார்க்க முடியுதுங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை கூட நம்ம பார்க்கலாம். தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். ஆமாங்க, தாழ்ந்த சகோதரன். நம்மள தாழ்ந்த சகோதரனா? நம்மள தாழ்ந்தவர்களா? எல்லாரில் உயர்த்தணுமே. தாழ்ந்த சகோதரன் தான். அதாவது நம்ம எங்க இருந்து வந்தோம் நினைச்சு உயர்ந்து பேசணுங்க. அந்த விஷயத்துல மேன்மை பாராட்டணுங்க. ஐயோ நாங்க இப்படியெல்லாம் இருக்கோங்க, சத்தியம் என்னன்னே தெரியாதுங்க. அங்கெல்லாம் சொல்லப்போனா எங்க லைஃபே எடுத்துக்கினா எங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. அதாவது தேவனை பத்தி சொல்லுவாங்க, இயேசு பத்தி சொல்லுவாங்க, எல்லாம் கேட்போம், ஆர்வமா வந்தோம். இப்படியெல்லாம் இருக்குதா அப்படின்ட்டு உள்ள வந்தோம். அதுக்கப்புறம் ஒரு படியாக எங்கெங்கெல்லாம் கிளாஸ் நடக்குது, அதாவது எங்கெங்கெல்லாம் மீட்டிங் நடக்குதோ அங்கெல்லாம் ஓடுவோம். இதெல்லாம் வந்து நம்ம வந்து அடிப்படை, அதாவது முன்னாடி வர சகோதரர்களுக்கு நம்ம வந்து ஒரு உதாரணமாக அவங்களுக்கு சொல்லி இதில் தேவன் எங்களை நடத்தினாரு, இப்படி நாங்கள் இருந்ததுனால எங்களுக்கு இந்த சத்தியத்தை கொடுத்தாரு அப்படின்றத மேன்மை பாராட்டணும். நம்ம மேன்மை பாராட்டுறோமா? நான் சில இடத்துல சொல்லுவேன், இந்த மாதிரி இவங்களால நான் வந்தேன், தேவன் இவங்க மூலியமா எங்களை எல்லாம் கொண்டு வந்தாரு, தேவன் அப்பயே எங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறாரு, தேவன் இவங்க மூலியமா இந்த சத்தியத்தை கொடுத்தாருன்றத நம்ம சொல்றோம். முதல்ல நாங்கள் இந்த சத்தியத்தை இவர் மூலியமா தான் கேட்டோம், இதில் நாங்கள் மேன்மை பாராட்டிருக்கிறோம். இந்த மாதிரி காரியத்தில் நம்ம மேன்மை பாராட்டணும். தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்டப்படணும்னா இதுதாங்க மேன்மை பாராட்டு என்றதை நம்ம இங்க பார்க்கணும். பார்க்கலாம். கடைசியாக பார்க்க போனா நம்ம எந்த மேன்மையை காத்துக்கொள்ள வேண்டும். அதாவது இந்த மாதிரி பிரயோஜனமில்லாத மேன்மைகள், உலகத்துக்கு தகுந்த ஒரு மேன்மைகள் எல்லாம் இருக்குது இல்லையா, அந்த மேன்மைக்கும் இந்த மாதிரி மேன்மைக்கும் எதை நம்ம காத்துக்கொள்ளணும்னா யூதா புத்தகத்துல 5-6 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 5 வாசிக்கலாம். ஃபர்ஸ்ட், நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில்,
ஜனத்தை எகிப்து தேசத்தில் இருந்து வர பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். ஆமாம், அதுதான். முன்னுமே நீங்க அறிந்திருந்தாலும் நம்ம முன்னாடியே இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். மறுபடியும் உங்களுக்கு நான் நினைப்பூட்டுறேன் அப்படின்றாங்க. தமது ஜனத்தை எகிப்து தேசம், அதாவது எகிப்துல இருந்து கூப்பிட்டு வந்தாரு இல்லையா, அவங்க சில பேரெல்லாம் அழிச்சுட்டாருங்க. ஏன் அழிச்சாருங்க? நம்மளே இன்னைக்கு கூப்பிட்டுக்காருங்க எகிப்துல இருந்து. நம்ம பாட்டு பாரு இல்லையா, எகிப்திலிருந்து கானானுக்கு கூட்டி சென்றீரே. நம்ம கரெக்டா இல்லைன்னா நம்மளும் அழிஞ்சிருவோம் இல்லையா? அழிஞ்சிருவோமா? இன்னும் நமக்கு மிகப்பெரிய சத்தியெல்லாம் கொடுத்துருக்குது. அவங்களுக்கு இந்த மாதிரி சத்தியெல்லாம் கொடுக்கப்படலைங்க. எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க. நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணி ரட்சித்த பின்பு விசுவாசியர்களை அழித்தார். இன்னைக்கு நம்மள கூட அழிச்சுட்டு வந்திருக்காரு. இதுலயும் நம்ம மாறுபாடா போனோம்னா மறுபடியும் அவங்கன்னா வருவாங்க, நம்மளாம் வருவோமா? நம்ம பாட்டுல நம்ம எழுதிருக்கிறோம். என்ன பாட்டுல எழுதிருக்கிறோம்னா, ஒரு அடி, அந்த பாட்டு டக்குன்னு வரல எனக்கு, அதை நான் பாடி காட்டுறேன். எனக்கு இப்போ வரல உடனே. அது என்னன்னா, அவருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்தால் நம்ம அவரோடு கூட அரசாளுவோம். அவர் வார்த்தையை நாம் மீறினால் 2ஆம் மரணத்தை நாம் சந்திப்போம் அப்படின்ற ஒரு அடி எழுதியிருக்க பாட்டில் வர்றது. அதுல தெளிவா இருக்குதுங்க. அவங்கெல்லாம் மறுபடியும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குதுங்க. ஆனா நம்ம வரணும்னா வர முடியுங்களா? வர முடியுமா? வர முடியாதுங்க. இதான் 2ஆம் மரணத்தை நாம் சந்திப்போம் அப்படின்ற ஒரு இதுல நம்ம எழுதிக்கிறோம். ஆனா ஏன்னா அதே நம்ம எப்ரேயர் 6 நாள் தானே, ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு பறவை ருசி பார்த்து இனி வரும் பெற்று என்ன படிக்கிறோம் இல்லையா? அது ஏன்னா நமக்கு தாங்க மறுபடியும் நம்ம வரணும் இல்லை. இதுதான் நமக்கு செகண்ட் மரணம். உலகத்தாருக்கு செகண்ட் மரணமா இருக்குங்க. நம்ம அவ்வளவுதாங்க. இதுதாங்க தெளிவா சொல்றது நம்ம இங்க பாக்குறோம். அவங்களுக்கு எகிப்து தேசத்துல இருந்து வந்தவங்களுக்கு இது ஒரு மரணமா இருந்து அழிச்சாரு. 6 கூட படிங்க. யூதா தங்களுடைய ஆதிமேன்மையை காத்துக்கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாயத்தீர்ப்புக்கு என்று நித்திய சங்கிலியினாலே கட்டி அந்தகாரத்திலே அடைத்து வைத்திருக்கிறார். அவங்களாம் அடைச்சு வச்சிருக்காருங்க. அவங்களுக்குலாம் ஒரு சான்ஸ் கொடுக்குறாருங்க. ஆனா நமக்கு சான்ஸ் இருக்குதுங்களா? சான்ஸ் இல்லைங்க. ஏன்னா நம்ம சான்ஸ் எல்லாம் அறிஞ்சுதாங்க வந்துட்டு இருக்கிறோம். மறுபடியும் நம்ம பின்னாடி போனா மறுதளிச்சோம்னா நமக்கு மறுபடியும் இல்லைங்க. தான் வேதம் நமக்கு தெளிவா சொல்லுது இல்லைங்களா? அவங்களே வச்சிருக்காரு ஒரு சான்ஸுக்கு. ஆனா நமக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா ஞானஸ்நானத்தின் மூலமா தான் நம்ம மறிச்சோம். முதலாவது மரணம் நமக்கு ஞானஸ்நானம் இல்லைங்களா? பாவத்துக்கு மறுத்து நீதிக்கு தான் பிழைச்சிட்டோம் இல்லையா? நமக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு. மறுபடியும் நம்ம அதுலயே போயிட்டு இருந்தா நமக்கு மறுபடியும் இல்லை. 2ஆம் உயிர்த்தெழுதல நம்ம வர முடியாதுங்க. வர முடியாது. அப்படிதான் நமக்கு வேதம் கற்றுக் கொடுத்துருக்கிறது. இப்ப நம்ம எப்படி ஆவோம்? அப்ப நம்ம இப்படிப்பட்ட சத்தியங்களை தெரிந்த நாம் இன்னைக்கு நம்ம எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை நம்ம தெளிவா உணர்ந்து பார்க்கணுங்க. நம்ம தெளிவா உணர்ந்து பார்க்கக்கூடியவங்களா இந்த காலகட்டத்துல நாம இருக்கிறோம். அப்ப நமக்கு எது எப்படி இருக்கும்? நமக்கு எது எவ்வளவுதான். ஏன்னா இவ்வளவோ உங்களுக்கு டீச் பண்ணி, இவ்வளவு சகோதரர் மூலியமா பேச வச்சு, இவ்வளவு சத்தியங்களை கொடுத்து மறுபடியும் நம்ம போனா மறுதலிக்கு மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அது நமக்கு தானே. ஐ மீன் விட்டு போனாங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை மறுபடியும் விட்டு போனாங்கன்னா மறுபடியும் அவங்களை புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ஏன்னா எல்லாமே பறவை இவ்வளவு ருசி பார்த்துட்டீங்க. மறுபடியும் நம்ம வரணும்னா வர முடியாது. அதனால நம்ம கூட இந்த இடத்துல இருக்கிறதுனால நம்மள சரிப்படுத்திக்கணுங்களா இருக்கணும்ன்றதை நம்ம இங்க பாக்குறோங்க. அதே யூதா 17. நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். அதேதான். நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். நமக்கு இதுக்குதாங்க
புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர்கள் நமக்கு எவ்வளோ புக்கு எழுதியிருக்காங்க, இவ்வளோ புக்கு எழுதி நமக்கு வந்து புத்தி சொல்லியிருக்காங்க. இவ்வளோத்தையும் நம்ம வச்சு நம்ம நினைவில் வச்சு நம்மளை பயன்படுத்திக்கணும். நம்மளே நம்ம சரிப்படுத்திக்கணும், நம்மளே நம்மளை நியாயப்படுத்திக்கணும். நம்ம சரியான ஓட்டத்தில் இன்னைக்கு ஓடி இருக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திருக்கும் போது, ராத்திரி தூங்கும்போது வரைக்கும், தேவனே இன்னைக்கு நான் உங்களுக்கு கரெக்டாக நான் உங்களுக்கு பிரகாரமாக நான் போனேன்னா, உங்களுடைய விருப்பத்தின்படி நான் நடந்தனா என்பதை நம்ம ஒவ்வொரு நாளும் நினைச்சு இதில் மேன்மை பாராட்டி கொண்டு தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லணும். உதாரணத்துக்கு சொல்லப்போனா யோபு இருந்தாரு. யோபு எவ்வளவு பொறுமையா சகித்தாருன்னு வேற சொல்லுது. இப்போ அவங்க மனைவி ஏன் பேசினாங்க, அந்த மாதிரி வார்த்தையா விட்டாங்க? என்ன பேசினாங்க அவங்க மனைவி? அப்போ அவங்க சொந்த ஒரே சரீரம் தானே, அப்ப ஏன் அவங்க அப்படி பேசினாங்க? என்னடா சென்டர்ல இது கொண்டு வந்து துருக்குறாருன்னு பாக்குறீங்களா, நோய்க்கிறாருன்னு பாக்குறீங்களா? வர பாருங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம விசுவாசத்துல அவனுடைய வார்த்தையில நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். நம்ம ஒய்ஃபு நம்ம கூட வராங்க இல்லைங்களா, குடும்பமா நம்ம வரோம், நம்மளுக்கும் அதே நிலைமை வரலாம்னு நினைக்கிறேன். அப்ப தேவன் நம்ம தான் ஓடிட்டு இருந்தோம் அப்படின்ட்டு நம்மளே கூட பேச வேண்டிய நிலைமைக்கு நம்ம தள்ளப்படலாம். இப்ப ஏசா யாக்கோபு இருந்தாங்க, இருந்தாங்க. அவர் அண்ணன் தம்பிங்க தான். அவங்க அண்ணன் தம்பிங்க 2 பேருமே அவர் ஏன் சேஷ்ட புத்திரனுடைய இதுவை விட்டு கொடுத்தாரு? சாப்பாட்டுக்காக. அப்போ அவருக்கு தெரிஞ்ச இதெல்லாம் தெரியாது அவருக்கு சத்தியம். இப்போ அவருக்கு தெரியாத சத்தியம் இவருக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சிருக்கும்? ஏன் அவர் அந்த இதையே விட்டாரு, இழந்தாரு அந்த சாப்பாட்டுக்காக? அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு நாம தள்ளப்படலாம். இதெல்லாம் நமக்கு ஒரு பாடமா இருக்குது. இதெல்லாம் அதான் நம்ம எழுதப்பட்டிருக்கிறதெல்லாம் இது நமக்கு வந்து போதனையாகவும் எச்சரிக்கையாகவும் நமக்கு பாடமாகவும் இருக்கிறது நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் யார் சொல்றேன்னா, நாளைக்கு நமக்கு வரலாங்க, நாளைக்கு உங்களுக்கு இந்த வார்த்தை கிடைக்காம போயிடும்னு நம்ம சொல்றோங்க. இந்த வார்த்தை கிடைக்காதுங்கப்பா, இருக்கும்போதே நீங்க பயன்படுத்திக்கிங்க. வார்த்தை இருக்குங்க, ஆனா நம்ம பயன்படுத்திக்க இருக்க மாட்டோம். ஏன் சொன்னார்ல, வானம் பூமியும் ஒழிந்து போனாலும் என்னுடைய வார்த்தை ஒழிந்து போதுங்கிறாரு. அவருடைய வார்த்தை என்னைக்குமே நினைச்சிருக்கோம். ஆனா அந்த வார்த்தையை கேட்கறதுக்கு நானும் நீயும் இருக்க மாட்டோமே. அந்த மாதிரி நம்ம தள்ளப்படுவோமே. அந்த ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம எப்படி இருக்கணும், எவ்வளவு நம்ம பார்த்துட்டே போகலாம். புதிய ஏற்பாட்டுல பழைய ஏற்பாட்டுல சரி உதாரணங்கள், தேவனுக்காக எப்படி வாழ்ந்தாங்க. தேவனை அப்ப மோசஸ் இருந்தாரு, எவ்வளோ ஜனங்களை லட்சக்கணக்கான ஜனங்களை வழி நடத்திட்டு வந்தாருன்னு சொல்றோம், நம்ம படிக்கிறோம். நம்ம அப்ப அவரு தெரியாதா தேவனுடைய கட்டளைகள் எப்படின்னு தெரியாதா? அவர் எப்படி மாறி போனாரு, அவர் எதனால மாறினாரு, எதனால அவரு தப்பு பண்ணாரு? அதாவது அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம அந்த தவறை செஞ்சார் அவரு. இதே சுச்சுவேஷன் நமக்கு கூட ஏற்படலாம். அப்ப அந்த காலகட்டத்தில் நம்ம எப்படி இருக்கணும் என்றுதான் தேவன் நமக்கு ஒவ்வொரு வாரமும் சகோதரர்கள் மூலியமா நம்ம சர்ச்சையில் நடக்கிற மெசேஜ் மூலமா தேவன் நம்மளோட கூட பேசுவாங்க. அதனால எது குறித்து நம்ம மேன்மை பாராட்டினா, தேவன் நமக்கு கொடுத்த இந்த ஞானத்துக்கே நம்ம தேவனுக்கு நன்றி சொல்லணும். எத்தனையோ ஜனங்கள் தேவனை அறியாது இருக்கிறாங்க. அதனுடைய மத்தியில நம்மள தெரிஞ்சு கொண்டாங்க இல்லையா? அதாவது நம் தாயும் கருவில் உருவாகும் முன்னே நான் உன்னை தெரிஞ்சுக்கிறேன்றாரு, நான் கூடவே இருக்கிறேன்றாரு, உன்னை உள்ள கையில வந்திருக்கின்றாரு. இந்த வார்த்தையெல்லாம் நம்ம எப்பவுமே நினைவில் கொண்டு நடக்கிறோமா? இதை வச்சு நம்ம தேவனுக்கு மேன்மை பாராட்டவர்களா இருக்கிறோமா? மற்ற உலகத்தை குறித்தும் நம்ம சொந்தக்காரங்களுடைய இதை பற்றியும் நம்ம பேசிட்டு இருக்கிறோமா என்றதை நம்ம உணர்ந்துக்கணுங்க. தேவன் எவ்வளோ நல்லவராக இருக்கிறாங்க. தேவன் அவருடைய சொந்த ஒரே பேரான குமாரனையே நமக்காக கொடுத்தாருன்னு சொல்லுது, அவ்வளவாய் நம்மளை நேசித்தாருன்னு சொல்லுதுங்க. இந்த மாதிரி சத்தியங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேவனுடைய குமாரனாக இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் நல்ல கிளைகளாக நம்ம இருக்கலாம்ன்றதுதான் நல்ல மேன்மை பாராட்டுறவர்களா இருக்கலாம். ஏன்னா நமக்கு உலக காரியங்கள்ல மேன்மை பாராட்டுறது வேண்டாம். தேவன் கொடுத்த வாழ்க்கை வந்து மிக சிறந்த வாழ்க்கை. இந்த வார்த்தையை நமக்கு கிடைக்க செய்தாருன்னா அது பெரிய புண்ணியம் இல்லைங்களா? அதை கொடுத்து நம்மளுக்கு புரியும்படி செய்யறாருன்னா அது எவ்வளவு பெரிய கிருபை. அதனால தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. தேவன் நம்மளை நடத்துவாரு. பேர்பட்ட வார்த்தைகளை தேவன் நம்ம சகோதரர்கள் மத்தியில நமக்கு கொடுக்குறாருன்னா அவங்களுக்காகவும் ஜெபிங்க. தேவன் நம்மளை வந்து
இன்னுமா இந்த சக்தி எவ்வளவு நாள் கொடுப்பாருன்றது நமக்கு தெரியாதுங்க. கொடுத்த வரையும் தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. நன்றியோடு இந்த ஜெபத்தை நம்ம முடிச்சுக்கலாம், இந்த மெசேஜை முடிச்சுக்கலாம். வாய்ப்பு கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நன்றி செலுத்திக் கொண்டு நமக்கு வாய்ப்பு கொடுத்த சகோதரருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஆமென்.